இந்த 50 வக்து 5 வக்து 5 வக்தா குறைஞ்சதில் இன்னொரு கேள்வி. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க ஹயாத்தோடு இப்போயும் ஹயாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப போய் பார்த்து மேராஜ் நடந்துச்சு. அந்த காலகட்டங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை, உடல் ரீதியாக இல்லை, அவங்க இறந்து அவங்க வஃபாத்தாகி பல ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ இறந்து இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு பல ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் 50 வக்து தொழுகையை 5 குறைச்சாங்களே. அப்போ இந்த உலகத்தை விட்டு மறைந்தவர்களால் இந்த நம்ம சமூக உம்மத்தினருக்கு உதவி செய்ய முடியுமா? உதவி செஞ்சுருக்கிறாங்க. அதான் இப்போ அப்படி இறந்தவங்களால இப்போ உலகத்தில் மறைஞ்சவங்களால் உதவி செய்ய முடியுங்கிறது இந்த நிகழ்வு நமக்கு ஆதாரம். சில பேர் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போன நபிமார்கள் வலிமார்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு இது பதில். இது இன்னொன்று, அல்லாஹ் தான் குறைச்சான், இது குறைச்சது அல்லாஹ் தான். அதுக்கு காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதை தான் நம்மளும் சொல்கிறோம். எல்லாத்துலேயுமே வலிமார்கள்ட்ட உதவி தேடுறோன்னு சொன்னால் அல்லாஹ் தான் செய்கிறான், காரணம் இவர்கள். இவங்கள்ட்ட நம்ம கேட்போம், அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டு பெற்று தருவாங்க, அவ்வளோதான். அதே போல் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த செய்த உதவி திரும்ப திரும்ப அனுப்பி வச்சாங்கல்ல, அந்த உதவினால தான் எவ்வளோ பெரிய நல்லது நமக்கு கிடைச்சிருக்குது. ஒரு கற்பனைக்கு அப்படி அவங்க அனுப்பி வைக்கலை, 50 தான். இப்போது நம்ம நிலைமை எப்படி ஆகும்? ரொம்ப கஷ்டம். சரி, அதே போல் இன்றைக்கி சில கூட்டம் சொல்லுதெல்லாம் வஹாபியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, வலிமார்களிடம் உதவி கேட்பது ஷிருக்கு, அவங்க உதவி செய்வார்கள் நம்பினார் ஷிருக்குங்கிறாங்களே. இப்போ நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட, வலிமார்கள் நம்பிமார்கள் உதவி செய்வது ஷிருக்கு அப்படின்ட்டிங்களே, இந்த 50 நேர தொழுகையை 5 குறைப்பதற்கு உதவி செஞ்சது யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் ஷிருக்குன்ட்டிங்க. நபிமார்கள் உதவி செஞ்சால் மறந்து போன உதவி செஞ்சால் ஷிருக்காச்சே. இப்போ நான் கேட்குறேன், ஷிருக்கின் மூலம் கிடைத்த உதவியை நீங்கள் எப்படி பெறலாம்? ஷிருக்காக போச்சுல. அப்போ அதனால் 2ல் 1 தான் இப்போ உங்கள் முன்னால் இருப்பது. என்ன 2ல் 1? மறைந்து போன நபிமார்கள் வழிமார்களாக உதவி செய்ய முடியும், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லை அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படியா? இனிமேல் நீங்கள் 50 நேர தொழுகை தான் தொழுகணும், 5 தொழுகக்கூடாது. ஏன்? உங்களுடைய கொள்கை பிரகாரம் ஷிர்க்கு மூலம் கிடைச்ச உதவி ஆச்சாங்க, இந்த உதவி செய்ய முடியாதுங்கிறது ஷிர்க்குங்கிறீங்களே, ஷிர்க்கு மூலம் தான் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அப்போ 50 தொழுவுங்க, எதிலும் நிலை இல்லை. நான் சொன்னேன்ல இப்படி அந்த பட்டியலில் இதுவும் ஒன்று சேரும். அப்போ 2ல் 1 நீங்கள் ஒட்டுக்கொள்ளணும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சுருக்கிறாங்கல்ல. பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலா ஷரீஃபுக்கு வந்து இஸ்தஸ்கில் உம்மத்துக்கு யா ரசூலல்லாஹ், மழையில்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க, மழைக்கு ஆவணம் செய்யுங்க என்று சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க கனவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மழை பொழியும் யுஸ்கவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. மழையும் பொழிந்தது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் நடக்குது. இப்னு அபி ஷைபாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தை மறந்ததுக்கு பிறகு உதவி செஞ்சாங்களா இல்லையா? ஹதீஸில் இருக்குதே. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களே, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால், மக்களே இல்லாத இடங்களில் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால், ஐனூனி இபாதல்லா, அல்லாஹ்வின் அடியார்களை எனக்கு உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் 3 தடவை சொல்லுங்கள். உங்கள் கண்களுக்கு தெரியாத அடியார்கள் இருக்கிறார்கள். பஸாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, தப்ரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. அப்போ இதுக்கெல்லாம் அவர்கள் நம்புகிற நிகழ்வை வைத்த இந்த வஹாபிகள் எதை நம்புகிறாங்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி அனுப்புனாங்க, அதெல்லாம் குறைஞ்சி அவங்க நம்புகிறாங்க, அதை வைத்தா நம்ம கேட்குறோம்.